ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அப்பூஸ் கிழமைகள். அம்மா, இன்னைக்கு வாரத்தின் நாட்கள் பற்றி சொல்லுங்க. ஒரு வாரத்துல மொத்தம் 7 நாட்கள், அதாவது 7 கிழமைகள் இருக்கு. 7 கிழமைகள் சேர்ந்ததுதான் ஒரு வாரம். இந்த 7 நாட்களும் சுழற்சி முறையில மீண்டும் மீண்டும் தொடர்ந்து வரும். அப்படியா அம்மா? அப்ப அந்த கிழமைகள் பேர் என்னன்னு சொல்றீங்களா? ஓகே அப்பு. வாரத்தில் முதல் கிழமை ஞாயிறு. வாரத்தில் முதல் கிழமை என்ன? ஞாயிறு. இதை எப்படி சொல்லலாம்? எப்படி? ஞாயிற்றுக்கிழமை. சொல்லுங்க. ஞாயிற்றுக்கிழமை. திங்கள். திங்கள். திங்கள் கிழமை. திங்கள் கிழமை. செவ்வாய். செவ்வாய். செவ்வாய்க்கிழமை. செவ்வாய்க்கிழமை. புதன். புதன். புதன் கிழமை. புதன் கிழமை. வியாழன். வியாழன். வியாழக்கிழமை. வியாழக்கிழமை. வெள்ளி. வெள்ளி. வெள்ளிக்கிழமை. வெள்ளிக்கிழமை. அடுத்தது வாரத்தில் கடைசி கிழமை. சொல்லுங்கம்மா. சனி. சனி. சனிக்கிழமை. சனிக்கிழமை. ஓகே அப்பு. வாரத்தில் மொத்தம் எத்தனை நாட்கள் சொல்லுங்க? 7 நாட்கள். வாரத்தில் மொத்தம் எத்தனை நாட்கள்? 7 நாட்கள். என்னென்ன? ஞாயிறு, திங்கள், செவ்வாய், புதன், வியாழன், வெள்ளி, சனி. வெரி குட் அப்பு. இது அப்படியே கிழமையோட சேர்த்து சொல்லுங்க பாப்போம். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், சேர்ந்து சொல்லுவோம். ஞாயிற்றுக்கிழமை, திங்கள்கிழமை, செவ்வாய்க்கிழமை, புதன்கிழமை, வியாழக்கிழமை, வெள்ளிக்கிழமை, சனிக்கிழமை. சூப்பர் தங்க குட்டி. அம்மா, எனக்கு அம்மா சொல்லி கொடுத்த ஒரு பாட்டு ஞாபகம், பாடட்டுமா? ஞாபகம் வச்சிருக்கியா? பாடுங்க கேப்போம். ஞாயிற்றுக்கிழமை நகையை காணும், திங்கள் கிழமை திருடன் வந்தான், செவ்வாய்க்கிழமை ஜெயிலுக்கு போனான், புதன் கிழமை புத்தி வந்தது, வியாழக்கிழமை விடுதலையானான், வெள்ளிக்கிழமை வீட்டுக்கு வந்தான், சனிக்கிழமை சாப்பிட்டு படுத்தான். அதன் பின் அவன் கதை யாருக்கு தெரியும்? சூப்பர் அப்பு, சூப்பரா பாடிட்டீங்க. வெரி குட். ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குல்ல? அப்போ லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. சேர்ந்து படிப்போம். நன்றி.